பாருங்க எப்படி கொதிக்குது. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களிங்க நானும் ஒய்ஃபும் அப்பா விட்டு வந்தாங்க. வந்து அப்பா சொன்னாவும் மிளகு தண்ணி கறி சாப்பிட்டு கொண்டு அப்பா சொன்னாவும் சொல்ல. அப்போ நான் போய் ஆத்துக்கட்டுக்கு போய் எங்களோட ஊரில் பக்கத்தில் மீன் வாங்குற இடம் இருக்குது. அப்போ ஆத்துக்கட்டுன்னு சொல்லி அங்கான ஆறு அது பெரிய அது பக்கத்தில் மீன் வாங்கலாம் வாங்க. அப்போ அங்கே போய் மீன் வாங்கி நான் தான் கொண்டு வந்தேன். அப்போ இப்படி மிளகு தண்ணி குழம்பு சமைக்க வேண்டு பார்ப்போம். வில்லேஜ் வியூ மிளகு எல்லாம் இருக்கிறோம். மிளகு வைக்கிறது தான் வாங்குறோம். கிலோ 1000 ரூபான்னு சொல்கிறா ஐயா. மீனை பிடிச்சா பெரிய மீன் எப்படி வர போகுது, அதை பிடியாம விட்டுருந்தா அது எடுத்து வரும். இப்போ உங்களோட கைத்தலை பிடிக்கல, ஆனா பெண் சமுதாயத்துக்கு கிடைக்கல. மிளகு தண்ணி மீன் என்னையா கோட்டை மீன் இது என்ன சடல் மட்டும் தானே? சடல் மட்டும் இல்லை, அதுல கிழக்கஞ்சிக்கு திரள் இருக்கு, சிலிந்தல் இருக்கு, விரால் இருக்கு. விராலும் எடுக்கிறது, சுங்காண்டிக்கு மிளகு தண்ணிக்கு. சுங்கான் மிளகு தண்ணி நான் இப்போ கேள்விப்படுறேன். நாங்க ஹாஸ்பிட்டல்ல கண்மையில் இடியப்பம் தானே கொடுக்காங்க மிளகு தண்ணி வந்து உங்களுக்கு தேவை. ஆனா அந்த உண்மையானது சல்ல கொடுக்குறேன் இல்லைன்னு தாக்கி அந்த பால் ஊறும். அது கலாச்சார பிரிவில் அடிப்படையில் வந்த விஷயங்கள். அதுதான் மிளகு தண்ணி மட்டும் தானே பயன்படுத்தல, வேற எதுக்கு பயன்படுத்துறது? நம்ம ஆசைப்பட்டா சாப்பிடலாம். வேற மருத்துவ குணங்கள் இருக்காது. சல்லல் வந்து மருத்துவ ஜாமம் தான். அது என்ன மருத்துவ குணம் இருக்காது? அது மருத்துவ ஜாமம்னா குழந்தைகளுக்கு தாக்கி பால் ஊடுறதுக்கு தான் இருக்கு. வேற மருத்துவ குணம் வேற ஒரு நோயும் இல்லை இது. அது விரும்பினாலும் சாப்பிடலாம். நன்றி, அவங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, மீன் வாங்கியாச்சு. நாங்கள் போகிறோம். மீன் வாங்கிட்டு போய்கொண்டிருக்கு. நாங்கள் இந்த மரங்களை பார்த்தீங்களா? எங்களோட ஊரில் இருக்கிற மரங்கள் அழகாக பாருங்க. மிளகு தண்ணி கறி சமைக்கிறதுக்காக மீன் அறுத்து கொண்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவில் சடல் மீன் சொல்லுவாங்க, வேறு இடங்களில் எப்படி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியல. மண் சட்டிலாம் கழுவணும். வேறு இதில் இந்த செகில் இதெல்லாம் போகாது. மண் சட்டில் கழுவுனா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மண் சட்டில் கழுவுறாங்க. மாமி இந்த முடிக்காவு மீனெல்லாம் கழுவி எப்படி கழுவுறாங்கம்மா பார்த்தீங்களா? அது இப்படி எத்தனை நேரம் கழுவிக்க மாமி? 7 தரமா? 7 தரம் கழுவிக்காமா பார்த்துக்கலாம். நான் இப்படி வந்த நானும் சார் அப்படி வர அப்பா நான் மிளகு தண்ணி கறக்க போகிறான் சாப்பிட்டு போட்டாமண்டு நான் நிற்கிறேன். நான் பார்ப்போம், ஒரு புடி போட்டு பிடிச்சிட்டு போவோம். அப்படி சமைக்க அப்பமா பார்ப்போம். அந்த கையை கொஞ்சம் எடுப்பேல ஆகுமா? இந்த குத்துறா பார்க்கணும். நாங்கள் என்ன மல்லிகை மல்லிகை வரக்குது என்ன குத்துறா அப்பமா? என்னென்ன குத்துறீங்க மாமா? மல்லியும் கொச்சிக்காய் வேணே. வேற குத்தி போட்டு அரைக்கணும். என்னத்துல அரைக்க போறீங்க? அம்மியிலண்ணே. அப்ப அம்மியெல்லாம் வச்சுக்க அம்மியில் அரைச்சி வலிச்சு கறியை கூட்டி மீன் போட்டும் ஆக்கி எங்க அப்பமா எங்க அப்பா பெத்த அம்மா. அம்மா பெத்த அம்மா, அம்மா பெத்த அம்மா இல்லை எங்க அப்பா பெத்த அம்மா. அம்மா பெத்த அம்மா அது கனகம்மா, அது எங்கட அம்மம்மா. அப்பா பெத்த அம்மா, அப்பா பெத்த அம்மா, அப்பா பெத்த அம்மா, அப்பம்மா. எங்கள் அப்பா நிறைய எல்லாம் செய்வோம். நிறைய சாப்பாடு செய்ய தெரியுமா? அப்பா பாலா பண்ணி கொடுத்துருந்தீங்க, எங்களுக்கு இடியை பண்ணி கொடுத்துருந்தீங்க, இந்த மிளகு தண்ணி கறி ஆக்குறாவும் நிறைய சமையல் நிறைய கைவித்தி எல்லாம் வச்சுக்காவும் தன்னகத்தே. ஆனால் எங்களுக்கு இப்போ ஏல ஆகாது, பழையமா இல்லை அப்படிதானே? அசுமா அஸ்மா அதில் கொஞ்சம் மேல ஆகுது அப்பமா. இல்லாட்டி நிறைய விஷயங்கள் செய்வாங்க அப்பமா. எல்லா வேலையும் செய்வேன். ஹெல்ப் பண்ணணுமா? விதோ கொஞ்சம் வந்து அப்பமா கொஞ்சம் என்னன்னு சொன்னா அப்பமாவுக்கு கொஞ்சம் ஏலா அம்மா பழைய இல்லை
2 இடியோட நாக்கு வெளியில வருது. சும்மா அசுமா அப்பமா அசுமா சும்மா அசுமா வலையில பழைய வயலில் அப்பமா அப்போ நாங்கள் அப்போ நொங்கு 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 அடிக்கும் போட்டு என்னென்ன அடிக்கும் மல்லி மல்லி மல்லியும் இது கொச்சிக்காயில் கொச்சிக்கா கொச்சிக்காய் அது காஞ்ச கொச்சிக்கா காஞ்ச கொச்சிக்காய் அப்படி சொல்லணும் காஞ்ச கொச்சிக்காய் இது என்ன தண்ணி போட்டு வச்சுக்க விளக்க வச்சுங்க என்னது அரைக்க போகிறது அரைக்கிறதுக்கு வச்சுக்கா என்னென்ன வச்சுக்க அரைக்கிறதுக்கு கொச்சிக்காயம் மல்லியும் கொச்சிக்காய் மல்லி வேணே தான் அது வைக்கிறேன் அப்புறம் இதெல்லாம் வைக்கிறான் மிளகு மிளகு போடும் இப்படி இந்த மிளகு தண்ணி கறி செய்யறேன்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லுங்க அப்பமா கொச்சிக்கா மல்லி கொச்சிக்காய்னா செத்தல் மிளகான்னு சொல்லுங்க செத்தல் மிளகா அதாவது காஞ்ச வச்சுக்கா காஞ்ச கொச்சிக்காயம் மல்லியும் போட்டு இடிக்கிறேன் இடிச்சு அதை உள்ள ஊற வச்சு அம்மியில அரைக்கிறேன் அரைச்சி மிளகு வச்சு அரைச்சி வெள்ளைப்பூடு வச்சு அரைச்சி மஞ்சள் வச்சு அரைச்சி அதை வலிச்சு கூடாக்கி அதை கறிக்க போட்டு பிரட்டுறேன் பிரட்டி தண்ணியை ஊற்றி உப்பு கொறுக்கா எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறேன் கொதிக்க வச்சு அந்த அவிஞ்சு வரக்குள்ள அந்த மீன் அள்ளிடணும் எப்படி இதெல்லாம் அழிஞ்சு வரக்குள்ள மீன் எடுத்துருவோம் மீன் எடுத்துருவோம் கரைஞ்சி போகும் அப்படியானே மீன் எடுத்து வச்சு போட்டு அந்த கூட்டை வத்த வைக்கிறேன் வத்த வச்சு போட்டு இந்த மீனை தூக்கி அடுப்பில் வச்சு வச்சு இறக்குறேன் இறக்குறேன் அந்த கூட்டோட சேர்த்து மீனை எடுத்து வச்சு சாப்பிட்றேன் நல்ல டேஸ்டா இருக்கு. அதான் மிளகு தண்ணி கறி. அதாவது மிளகு தண்ணி வைக்கிறதுக்கு நம்ம சடல் மீன்ல வைக்க வைப்பேன். அடுத்து ஆத்து மீன்ல வேற எந்த மீன்ல மிளகு தண்ணி வைக்கலாம் அப்பமா? செல்வ மீன் இந்த செப்பலி மீன்ல வைக்கலாம். செப்பலி மீன் அப்படி பெரிய அந்த கோட்டன். கோல்டன் அப்படி சொல்றது பெரிய மீன். அப்ப அந்த கோல்டன் அந்த கோல்டன்லயும் சடல்ல தான் வைக்கலாம். வேற மீன் ஒண்ணுமே இல்லையா? அப்ப ஆத்து மீன்ல வேற மீன் இல்லையா? கிழக்கன் மீன். கிழக்கன். வேற அங்க அய்யாமாசி திரளில வைக்கலாமா? திரளி வைக்கலாம். கூலாப்பம் திரளியே திரளில வைக்கிற ஒரே வைக்கிறல ஆகணும். அய்யாமாசி வைக்கலாம். அய்யாமாசில என்ன வைக்காங்களா? அய்யாமாசி அய்யாமாசி வேற பேர் இருக்கா? அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாம இருக்கு. அய்யாமாசி பாஞ்சிருக்கு. இல்ல அய்யாமாசிக்கு வேற பேர்கள் இருக்கான்னு இருக்கேன் நான். இல்ல அதான் பேர் வேற பேர் இல்ல. மாமா அவங்களுக்கு தெரியுமா? அய்யாமாசிக்கு என்ன வேற பேர் கேளுங்க. அய்யாமாசிக்கு வேற பேர் தெரியுமா அவங்களுக்கு? குஞ்சு மீன் விடுறா. கடல் மீன்ல நம்ம ஆக்கள் வைக்கிற குறை என்ன இங்க நம்ம வாதிகள்ல குறைவு எல்லாரும் ஆத்து மீன்லாம் வைப்பாங்க. சொல்லு மிளகு தண்ணி. அடுத்த கேள்வி என்னன்னா மிளகு தண்ணி கறி என்ன பிள்ளை பெற்ற தாய்மார் தான் மட்டும் சாப்பிட முடியுமா? வேற ஆக்கள் சாப்பிடலாம். ஒரு ஆக்கள் வச்சு கொடுக்கல எல்லாம் சாப்பிடுறாங்கண்ணே. என்ன காரணம்? மிளகு தண்ணி கறி மணத்துல பேபி சாட்சி வந்து உரையுது. அதுல இருந்து கடப்பால அவ்வளவு டேஸ்டா இருக்குமா அந்த மிளகு தண்ணி கறி? இன்றைக்கு பாப்போம் இந்த மிளகு தண்ணி கறியை. இது மட்டும் பொய்யா இருந்தா அப்புறமா அது வரைய மாட்டேன் நான் சாப்பிட்றதுக்கு. கடை மட்டும் பொய்யா இருந்தா கடப்பால கொண்டு வரேன்டா அரிக்கடி இரும்பு வச்சுதான் அதை மூடி பக்குவமாக தெரியாதவனுக்கு கொண்டு வரோம். நம்மட அளவுக்கே சாப்பிட்றான். சரி சரியா மிளகாய் கறியோட எப்படி என்ன சோத்துல சாப்பிட்றா? எப்படி சாப்பிட்றேன்? வேற ஒரு சாப்பிடல சும்மா சோத்துல சாப்பிட்றேன். அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ பிள்ளை ஆக்கி தந்திக்காங்களா? உங்கள் அம்மா ஆக்கி தந்திக்காங்களா? உங்களுக்கு ஆக்கி தந்திக்காங்க. நாங்கள் ஆக்கி கொடுத்துருக்கோம். மாமியார்களுக்கு தெரியா? அவங்களுக்கு தெரியா? தெரியா? தெரியும். இல்லை ராணி மாமி தெரியுமா? இளைய மாமி எல்லாம் தெரியுமா? தெரியுமா? அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியா? மாமி மொத்தம் வாங்கி தெரியும். மூத்த மாமி இப்படித்தான் கூட்டிட்டாமா. அது சரி. சரி நாங்கள் தயாராகும். நாங்கள் செய்ய போகிறோம். மிளகு தண்ணி செய்யறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிறோம். அப்போ இது கொட்டணும். சரி என்ன அப்புறம் அன்னில வச்சா வைக்க போகிறோம். எத்தனை வச்சு போட்டு அம்மியில் வச்சு அரைக்கிறேன்? என்னென்ன மிளகு மல்லி காஞ்ச வச்சுக்கா மிளகு வெள்ளைப்பூடு மஞ்சள் இது எல்லாத்தையும் அரைக்கிறேன். இலை வச்சு இலை வச்சு போட்டு அரைக்கிறா? இலை வைக்கிறேன். இதை மட்டும் தான் வைக்கிறேன். அதெல்லாம் அப்படி சேர்த்து அரைக்கிறோம். இலை வைக்கிறது இலை வைக்கிறோம். அப்போ அதாவது வெள்ளைப்பூடு இது என்ன மிளகெல்லாம் அப்படி போட்டு அரைக்கிறான். அவரு கடைசியில் அரைக்கிறேன். கடைசியில் அரைக்கிறேன். அப்போ எதாவது தேங்காய் மச்சி அரைக்கிறோம். பெஸ்ட்டாக இதை தான் அரைக்கிறோம் நமக்கு. சரி அரே போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எங்கே ஓட்டுறது? இதுக்குள்ள ஓட்டு. இது என்ன பச்சை மல்லியும் காஞ்ச வச்சுக்காயும். மல்லியும் காஞ்ச வச்சுக்காயும் கட்டி இதை மிக்ஸ் பண்ணுறோம். அப்பமா தண்ணி சேர்த்தோட ஏன் அப்படி மிஸ் பண்ற? என்ன காரணம்? மரத்தா அப்பமா எல்லாம் பச்சை நம்ம எல்லாம் பச்சை. போ அவனே அம்மியோட வெளியா இருக்கு. அம்மி கிட்ட போ. அப்பமா அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிறாவு. தண்ணி ஊற்றி கழுவுறாவு அம்மியை.
கொண்டாடி இருந்து பழகப்புறம் நீங்க அம்மா சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க பார்த்தாதானே சொல்ல தேவையில்லை பார்த்தாதான் பழகுங்களா நீங்க கண் பார்த்தா கை செய்யணும். அப்படியே கண் கண்டா கை செய்யும். அதுக்கப்புறம் மல்லி கொச்சிக்காய் எல்லாத்தையும் வச்சு சேர்த்து அரைக்கணும். மை போட்டு அரைக்கணுமே. மொத்தமா அப்படியே தூக்கி வச்சு அரைக்கலாம் ஒட்டி போட்டது இல்லை 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 கொஞ்சம் மச்சி அரைக்கிறதா கொஞ்சம் கொஞ்சம் மச்சி அரைக்கணும். நாளைக்கு மொத்தமா அப்படியே சேர்த்து அரைக்கலாம்னு இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் மச்சி அரைச்சா தான் அப்படி என்ன அரைச்சி வயது குழைக்க முடியும் அரைச்சி வலிப்பன் அந்த கோப்பைக்கு அரைச்சி எதுக்குள்ள வந்து மல்லி இருக்கிற கோப்பைக்குள்ளே இதுக்குள்ள வைக்க போறீங்க ஒரு சொட்டு தேங்காய் தெரிவிட்டு வாங்க. தேங்காய் சர்வீஸ் அப்போ இது நானும் அதில் ஆகல உறந்த உறவு தான். அவட புள்ளியல் அவட பேர புள்ளியல் உள்ளே இருக்கும் மறைஞ்சித்தான் ஆகுது. இப்போ அக்காஜி வந்தவங்காரு வேற பேத்தி ஜட்சை பேத்திட மகன் அவளுக்கு அரைச்சி குடிச்சிக்காங்க. அரைக்கதான் வேணும். நீ அரைக்க பாருங்க. பாருங்க எங்க அப்பா இருந்து பழகுங்க எல்லாரும் வீடியோ பாக்குறாங்க பார்த்து பழகுங்க அப்பா. எங்கள் அப்பா நிறைய சாப்பாடு செய்வோம். பாலை பஞ்சிடுவோம் இடியை பஞ்சிடுவோம் எல்லாம் செய்வோம். இப்போ ஏன் ஆகாது எங்கள் அப்பா இல்லாட்டி நிறைய செஞ்சு வந்து அவங்களுக்கு. நான் ஒரு முறை வெக்கேஷனில் வரக்குள்ள கத்தாருந்து வந்து எங்கள் அப்பா எங்கள் பாலை பஞ்சு விட்டு தந்தவர் பெரிய பெரிய பாலப்பம் ஒன்றுக்கு மேலே சாப்பிடல அந்த பாலப்பம். என்னப்பா நாளை பாலை பஞ்சு விட்டு தெரியல எங்களுக்கு. வெயில் அரைக்கட்டும். அப்போ இந்த மழை ஆகுது வெயில் யாரும் இருப்பேன் நீலங்காயம் நீலங்காயம் தேங்காய் இருக்கு உப்பு இருக்கு கொறுக்கா வெள்ளப்பூ உடைக்கல பணிக்கு எனக்கு நீங்க எத்தனை மணிக்கு ஆக்கி தர 11 மணிக்கெல்லாம் வந்துடுவோம் சாப்பாடு. இப்ப 10 மணி நேரம் பார்க்கல நீங்க நேரம் பார்க்கறதுக்கு 12 மணியை போல எங்க அம்மா தருவாங்க நீங்க சாப்பாடு பாப் என்ன எத்தனை மணிக்கு நம்ம இதுல சுவையை அறியற வேணும் பாப் முதல் தடவை வரைக்கும் ரெண்டாவது தடவை வரைக்கும் நம்ம உள்ள சாப்பிடுவோம். பாருங்க எப்படி அரைக்காங்க அப்பமாடு முடிகிற தருவாயில் இருக்கு அரைச்சி வந்துருக்கிற கூட்டு எடுத்து கருவாண்டிங்க அப்பமா இந்த எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அரைக்கா அப்பமா பார்த்தீங்களா. முடிய போக வேண்டிய அப்பமா 2 மணி நேரம் வைக்கலாமா ஊற்றுறோம் பாருங்க அரைக்கப்புறம் இப்படி சவுண்ட் பார்த்தீங்களா சத்தத்தை பார்த்தீங்களா அம்மி குழவிலே இப்படி கேட்குண்டு. அப்பமா கஷ்டப்படுறவங்களுக்காக மூத்த சிரிப்பேங்க ஆள் பாருங்க அப்படியே அவ்வளோ அழகா அரைக்காண்டு கைவசம் நிறைய வித்தையெல்லாம் வச்சுக்கோ அப்பமா என்ன சிரிப்புக்கு நாங்கள் என்னது இது மட்டும் இல்லை வைத்தியம் செய்வாவும் காது ஊற்றுறது எல்லாம் அவர் தான் நிம்மதி மிளகா வச்சரிக்கா
அதான் வைத்தியம் செய்வாங்க அப்பா ஓ என்ன வைத்தியம் செய்யுது புள்ளிகளுக்கு வயிற்றோட்டம் வேண்டாம் அதை செய்யலாம் மருந்து அட்டுவன் புண்ணுக்கு காது விட்டுவன் இதெல்லாம் செய்யும். அப்ப என்ன காரு ஊத்து ஜட் செய்யும் தெரியாம போயிட்டு எவ்வளவு காலம் எங்க அப்பா அவ்வளவு செய்ய வந்து என்ன மருந்து கட்டுறது காயத்துக்கு என்ன வந்து அதே மருந்து நான் கட்டுவேன் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்பா கிட்ட இருந்து பழகலாம் அப்பா அரைச்சு கொண்டு இருக்காவோ மஞ்சள் எடுத்து வைக்கப்படாது இல்ல மஞ்சள் கட்டி வச்சிருக்கீங்களா நீங்க மஞ்சள் தூள் வச்சிருக்கீங்க இந்த மஞ்சள் கட்டிய வேண்டி காய வச்சு இடிச்சு வச்சுக்காங்க மஞ்சள் கட்டியை வாங்கி காய வச்சு இடிச்சு வச்சுக்கோ என்னடா மஞ்சள் இல்லாத கறி மாய கறியா கலர்ஃபுல்லா வாரமா இருக்கு மஞ்சள் சேர்த்து அரைக்கலாம் ஒரு தனி இதே வருது மணக்குது மணக்குது இல்ல மஞ்சள் மணக்குறது இல்லை எல்லாம் சேர்ந்து மணக்குது மொத்தமா மல்லி மல்லியா மணக்குது வரீங்களாப்பா சாப்பிட சரி சொல்லிட்டு போங்க நீங்க புதம்மி வேண்டி அரைக்க போறீங்களோ அரைக்கிறண்டா புதம்மி வேண்டி கல் மண்ணை போட்டு அரைக்கணும் முதல் அரைச்சி கழுவணும் மடிவா கல் மண்ணே ஒரு அந்த கல் மண் எடுக்கிறதுக்கு அப்படியானே அரைச்சி மறுக்கா தேங்காய் பூவை போட்டு அரைச்சி கழுவி போட்டு எடுத்து நாம் அரைக்கலாம் சரியா அப்படி அரைச்சாதான் என்ன நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓ இல்லாட்டி இப்போ நம்பருளி அப்படியானே எல்லாத்தையும் வச்சு அரைக்கலாம் தேங்காய் கட்டி வச்சு அரைக்கலாம் தேங்காய் பூ வச்சு அரைக்கலாம் கொச்சிக்காய் அரைக்கலாம் அந்நேரம் கொச்சிக்காய் தூளையும் அம்மியில் அரைச்சி தான் ஆக்குறேன் ஓ அது சரி ஆக்குனா அந்த கறி கூட்டாக இருக்கும் முதல்ல என்ன முதல்ல ஒண்ணும் இல்ல என்ன முதல்ல மிக்ஸி அந்த இதெல்லாம் இல்ல ஒண்ணும் இல்ல சிலிண்டர் இல்ல அந்த காலத்துல கூட்டாரிக்கிறதுக்காக அந்த காலத்துல விளண்டர் அது இதெல்லாம் இல்லை அம்மா இப்படி அரைச்சு ஆக்கி ஆக்கி இந்த டேஸ்ட் பிடிச்சி அதால இப்பயும் அம்மியில அரைச்சி தர சொல்றேன் விளண்டர்ல ஆக்க விடுறது மிளகு வைக்காங்க வாங்க அம்மா மிளகு வைக்காவும் மிளகு வச்சிருக்கா அம்மா வெள்ளம் குடிக்க வெள்ளைப்பூடு வச்சு அரைக்கும் எத்தனை வெள்ளைப்பூடு எத்தனை வெள்ளைப்பூடு தெரியா கட்டி போட்டேன் ஒரு 10 வெள்ளைப்பூடு வச்சுக்கல வெள்ளைப்பூடும் மிளகும் என்னம்மா மிளகு ஓ வச்சு அரைக்கேன் வெள்ளைப்பூடு மிளகு வச்சிருக்கல இனி என்ன வைக்கிற தேங்காய் பூ பதிச்சு போட்டு தான் அரைக்கிறேன் ஒரு காப்பி எல்லாம் அரைக்கிறதில்ல அது கறிக்க ஒரு இருக்கு
வலிக்காவா எங்க அம்மி குளவில இருக்கிறத வலிக்காவா அப்பமா கூட்டு வலிக்க கூட்டு வலிக்கா வண்டி சொல்றா அப்பமா கூட்டு வலிச்சு அதுக்கு பிறகு தேங்காய் பூ எல்லாம் போட்டு வர இந்த அரைச்சி வலிச்சு கோப்பைக்கு வைக்க பாருங்க வலிச்சு கோப்பைகளை வச்சுக்கோ அந்த அப்பமா பாருங்க எப்படி இருக்கு தேங்காய் போட்டாங்கோ தேங்காய் போடுங்க வலிச்செடுங்கோ தேங்காய் போச்சு அரைக்கப்பா அப்பமா காரணம் இல்லை தேங்காய் பூ தனியாக அரைக்கிறா அப்பமா தனியாக அரைக்கப்படும் அந்த அம்மியை துடைக்கலாமே அம்மி கொச்சி கரைச்ச அம்மி அப்போ அரை வட்டுக்கண்டா தேங்காய் பூவை வச்சு அரைச்சா கொச்சி காயெல்லாம் இந்த தேங்காய் பூவோட வந்துடும் அதுக்காக நான் தேங்காய் பூவை வச்சு அரைக்கிறேன் தேங்காய் போட்டு அரைக்கா அப்பமா பாருங்க அம்மியில ஒட்டிக்குதெல்லாம் உலகளே அம்மியில ஒட்டிருக்கிற கூட்டெல்லாம் தேங்காய் போட வந்துரும் கொச்சிக்காய் எல்லாம் வந்துகண்டா அப்புறம் வேற என்ன வச்சு அரைக்கல முடியுதா ஓ முடியுது முடியுதான்றா அப்பமா பாப்போம் என்ன விட காண்டு கூட்டு ரெடி கூட்டு ரெடியா கையில தொட்டு தொட்டு அரைச்சி வைப்போமா அதனால மஞ்சள் அரைச்சி தண்ணி எல்லாம் பாருங்க வலிக்காவும் வலிச்சு இதுக்குள்ள வைக்காவுமா மீன் கொண்டாந்தா கூட்டி கொடுக்கல கலவுறேன் அம்மி குழவி கலவுறம் பாருங்க அம்மி குழவியே கழுவுறா அப்பமா பாருங்க எப்படி இருக்குன்னு அம்மியும் கலவி போடுது புதுசா அம்மியில அரைக்க பழகணும்ன்ற ஆளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவைகள்கிட்ட சொல்லுவேன் தேங்காய் போட்டு பழகுறார்கள் அரைக்க அவைய கை திருந்திடும் கொடுக்காவை கழுவி கூட்டுக்குள்ள வைக்க போறேன் வச்சா அதோட அப்படியே கூட்டி விட்டா கரைக்கி நல்லா தானே புளி ஊறும் இப்ப முடிஞ்சு அரைச்சு முடிஞ்சு அரைச்சு முடிஞ்சு கொரக்காய கழுவி கழுவி கூட்டுக்குள்ள வச்சா கூட்டுக்குள்ள வச்சா அந்த கூட்டோட சேர்ந்து கொதிக்கும் கொரக்கா போட்டு வச்சாச்சு கழுவி பாருங்க அப்படி அழகா இருக்குன்னு கம்ம கம்மன்ட்டு வாசமா தான் இருக்கு அந்த கறியை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ பாப்போம் பொறுத்துருந்து உமி குத்த போடுறாங்க உமி குத்துறதுக்கு தயாராகி கொண்டிருக்கலாம் மாமி உமி குத்தி அப்புறம் நான் அப்புறமா அது இப்போ நான் அம்மியில் அரைச்சவே அதனால அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காது மாமி குத்தி கொடுக்கப்படுறாங்க பழைய கால புறப்படி அடுப்புல உமி குத்தி சமைக்கப்படும் டேஸ்ட் ஆகினா மாமி சமையல் டேஸ்ட் ஆகி கொண்டு ஓ உமி அடுப்புல சமைக்கிற டேஸ்ட் இந்த மாமி என்ன சொல்ல வேண்டாம் கேஸில் சமைக்கிறத விட உமி அடுப்புல கொஞ்சம் கறி கொஞ்சம் சுவையா இருக்க வேண்டிய சொல்றா மாமி முதல் பழைய காலத்துல எப்படி குத்துறாங்க மாமிட்டு இவ்வளோ ஆப்பையால நம்ம அதை குத்தலாம் இருக்கிறதுக்காக குத்துவாங்க அப்படின்னு மாமி பார்க்கறதுக்கு ஒரு அழகாக தான் இருக்கு பார்த்துங்க பாருங்க உமி குத்தி நாங்கள் சள்ளல் மீன் மிளகு தண்ணி கறி வைக்க ஆக்கப்புறம் இந்த வீடையே மணக்க போகுது வா அப்பமா சொன்ன மாதிரி என்னென்ன பேய் விசாஜெல்லாம் வர போகுது எங்கள் வீட்டுக்கு ரோட்டுக்கு போனால் தான் வருவான் அப்போ கரை எடுத்து ரோட்டுக்கு போனால் வரும் நினைக்கிறேன் அவ்வளோ அழகா இருக்கு பார்த்து பாருங்களா பழைய காலத்து முறைப்படி இப்போ யாரு இப்போ உமி குத்தி வரையும் சமைக்காங்கல்ல ஓ இப்போ கேஸ் அடுப்பு எல்லாமா அதெல்லாம் வருத்தம் கொடுத்து இந்த வருத்தம் கிட்னி பிரச்சனையும் கேன்சர் வருத்தங்கள்லாம் வருது மாமி சொல்றாங்கடா இப்போ கொஞ்சம் கேஸ் அடுப்பு அதனால என்னடி சொல்றேன் நிறைய வருத்தங்கள் வருத்தம் எல்லாம் இல்லையா வந்துருக்கு அதானே பழைய காலத்து முறைப்படி ஒருத்தரும் பின்பற்றுறாங்க கேஸ் எடுப்பேன்டா பயம் என்ன சொல்றீங்க முதல் கேஸ் எடுப்பேன்டா பயம் அப்பா வெளிநாடு இந்த பெஸ்ட் அவங்களுக்கு கேஸ் அடுப்பு கொண்டு வந்து பாவிக்கல் ஒரு வருஷத்துக்கு மேல பயத்திலே வச்சு
பயம் எப்படி பாவிக்கிறேன் தெரியா. உள்ள வச்சு அப்பமா இதெல்லாம் அரைச்சவ இப்போ வெளியில வச்சு நாங்கள் சமைக்க போகிறோம். பாருங்க அப்படி எடுத்துட்டாமா ஹோட்டல் உள்ள இருந்த ஹோட்டலில் உள்ள ஒரு துளையுமா இருக்கு. சரி நாங்கள் இளைய மாமியார் விட்டா நாங்கள் இப்போ செஞ்சுனாங்க. அங்கே பாருங்க பழைய அம்மி ஒன்று இருக்குது எங்கள் மாமியார் விட்டு. அந்த அம்மி ஃபுல்லாக தேஞ்சு போயிருக்கு. இப்போ அரைச்ச அம்மி கொஞ்சம் வித்தியாசம், அது தேயில்லை. அதால் கொஞ்சம் அம்மா அதால் கொஞ்சம் அப்பமா கொஞ்சம் கஷ்டப்பட்ட அப்பமா. இந்த அம்மியில் அரைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் குளவி உடைஞ்சிட்டு, அதால் இந்த பாருங்க உடைஞ்சிருக்கு குளவி உடைஞ்சதால இப்போ புது அம்மி வாங்கியிருக்காங்க. அந்த புது அம்மியெல்லாம் இப்போ நாங்கள் அரைச்சினாங்க. அப்போ அந்த அம்மி பழக்கப்பட்டால் தான் இதே போல் வரும், வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. கூட்டு போட்டிருக்காவு அப்பமா, கூட்டை போட்டிருக்கா வேண்டிய ராவு. தண்ணி ஊற்றி கரைக்கணும். தண்ணி ஊற்றி கூட்டை கரைக்கப்படும். மீனை போடுறோம் பாருங்க அப்பமா. உப்பு போடப்படும் அப்பமா. ஹலோ அப்பமா இந்த கூட்டை எப்படி நீங்க ரெடி ஆகிறீங்க சொல்லுங்க. கூட்டை போட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சி போட்டு கொரக்காய் புளியம் போட்டு மீனை போடுறோம். மீனை போட்டு உப்பை போட்டு கரைச்சி போட்டு வைக்கிறேன். அது சரி தூக்கி வைக்கிறான், அடுப்பு போட்டு தூக்கி வைக்கிறான். வைக்கிறேன் ரெடியா போய் பசிக்குதாப்பா கொஞ்சம் வேகமா முடிங்க. அடுப்பை மூட்டை போற கொண்டாடி அடுப்பை மூட்டியாச்சு, எரியுது. பாருங்க அப்படி எரியுது, ரெண்டு கடை எரியுதுன்னு. நீங்க பத்த வச்சுனே மண் சட்டியில் சமைக்கும். மண் அடுப்பு, மண் சட்டி, அடுத்த உமி. இயற்கையான முறையில் அப்பமா எங்களுக்கு சமைச்சு தரப்படாவும். அழகாக இருக்குது பார்க்குறதுக்குண்ணே. உண்மையாக பழைய காலத்தில் ஒன்றுமே இல்லாத காலங்களில் எல்லாமே இந்த மண் சட்டிலாம் சமைச்சவங்க. அப்போ எவ்வளோ சுவையாக இருந்தது கறிகள்லாம். இப்போ கேஸ் அது ரெண்டு எல்லாமே மாறிட்டு, அதில் கறிகளோட சுவையும் மாறிட்டு. அடுப்பு கொஞ்சம் எரியில குறைவாக இருக்குது. இது மூட்டுங்களேன். ஒரு கொள்ளி அமைக்கணும். உமி பத்தி பிடிச்சாச்சு. அவங்க பற்றி பிடிச்சா பார்த்து வேணே அப்படியே. கருவேப்பிலை அப்புறம் உங்கள் வீட்டு மாமியார் வீட்டை கருவேப்பிலை மரம் இருக்குங்க. கருவேப்பிலை முறிக்காங்க. இந்த இருக்குது பாருங்க, எந்த பக்கம் இருக்கு கருவேப்பிலை. கருவேப்பிலை முறிச்சாச்சு. வச்சிக்காய் நாட்டிருக்காங்க. பழத்தை வச்சுக்கா காட்டுங்க. பழத்தை வச்சுக்காயும் உமி அடுப்பு இப்படி 10 பாருங்க. அப்பமா உமி அடுப்புல சமைக்கிறதுக்கான நன்மைகள் என்ன? உமி அடுப்பில் சோறு கறி சமைக்கிற என்னத்துக்கு என்றால் எங்களுக்கு நோய் துன்பலம் இல்லை. அந்நேரம் அப்படியானே நோய் துன்பலம் இல்லை, ஒரு சிலவு இல்லை, ஐட்டம் இல்லை. அப்ப நாங்க அப்படியா நோய் நொடி இல்லாம நாங்க சிவிக்கோம். நோய் எல்லாம் சிவிக்கலாம். இப்பதே காலத்துக்கு நோய், அந்த நோய் இந்த நோய், சீனி நோய், பிரஷர் நோய் எல்லாம் இருக்குது. ஏன் இந்த கேஸ்ல சமைக்கிறதா அடி சொல்றீங்க? கேஸ்ல சமைக்கிறதால இப்ப ஒன்றும் இல்லை. இப்ப வெள்ளாமைக்கு பயல் அறிகிறாங்க, என்ன அடிக்காங்க. அந்நேரம் ஒன்றும் இல்லை. வெள்ளாமையை விதைச்சா வெட்டுறா, பூச்சி தண்ணி வாங்க கோயிலுக்கு போவாங்க, தீர்த்தம் எடுப்பாங்க. தீர்த்தம் எடுத்து கொண்டு 10 ரூபா கொத்தால விசுக்கிட்டா பூச்சி வளர்ந்துடும், மறுகா வெட்டுறான். அதில் ஒரு நோயும் இல்லை. அந்த நெல்லுக்கு குத்தி அந்த தவிட்டையும் கூட நாங்கள் சாப்பிடுவோம். தவிட்டையும் கூட சாப்பிடுவோம். இப்போ ஆசைப்பட்டு ஒன்றுக்கும் கிடையாது. ஏன் கிடையாது? எல்லாம் செயற்கையான முறையில் வந்துட்டு இல்லாம அந்த எண்ணெய் வயலை போடுறதால ஒன்றும் இல்லை. அந்நேரம் வெள்ளாமைக்கு மீன் பிடிக்கிறேன். வெள்ளாமைக்கு மீன் பிடிக்கிறதோ? குரட்ட மீன், சுங்கா மீன், பனையா மீன், கெளுத்தி மீன், விடால் மீன்
இப்படி அளவலிய போய் அத்தங்க குத்தினா கிளி 2 ஏறும் கொண்டு வந்து பிடிச்சி ஆக்கினாமனே அதை போல கறிகளையா அது சரி சுசி இப்ப அந்த மீனெல்லாம் இல்லை என்ன வயல வந்த வரும் என்ன வேலை வந்த பிறகு வெள்ளாமைக்குள்ள மீன்லாம் இல்லை மீனெல்லாம் முதல்ல நீங்க வெள்ளாமைக்குள்ள மீன் பிடி சாப்பிட்டீங்க அந்த காலம் நல்லா பிடிச்சி சாப்பிட்றீங்க என்ன மீன் என்ன மீன் கொரட்டை மீனா கொரட்டை பனையான் சுங்கான் கெளுத்தி அது சரி பிதார் எல்லா ஜாதியும் இந்த உமியாலான் முதல் பல்லு திட்டுனா அப்படி சொல்றாங்க உமியாலான் திட்டுறோம் நாங்க அள்ளி வச்சு எடுத்து திட்டுனா சும்மா தகர வேண்டு சாமான் பூசுறது உமியாலாம் 10 உமி இதாதையா 10 உமியால சாமான் பூசினா தகண்டு இப்ப பிம்மான் செலவும் குறைவு இப்ப கேஸ் அடிக்க இப்ப 5000 ரூபா 6000 ரூபா கேஸ் அடிக்கிறதுக்கு செலவும் இல்லை உமி என்ற இப்ப நம்ம வீட்டு நெல் இருக்கும் நெல்லை கொண்டு குத்துறோம் கையால ஊத்துவேன் கையால இல்ல குத்துறோம் கையால குத்துறோம் கையால உடலை நாட்டி கையால குத்தி 3 மரக்கா 4 மரக்கால் குத்துவோம் ஒரு ஆளும் சரி குத்தி தூட்டி அதனால சமைக்கிறேன் தீட்டி அப்புறம் அதுல வர உமி எடுத்து நீங்க இதுக்குள்ள வச்சு எல்லாம் ஆக்குறோம் அப்படிதான் முதல்ல அப்ப நெல்லு குத்துனா அதுல அரிசி கிடைக்குது உங்களுக்கு அதுல தவிடு கிடைக்குது அதுல உமி கிடைக்குது எல்லாமே கிடைக்குது அதுல ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடைக்குது அதுல ஒரு நாள் கிடைக்குது எல்லாம் கிடைக்குது அழகா அரிஞ்சு விட்டுருக்கு அடுப்பு சுட்டு பாக்க கொத்து பார்க்குறேன் என்னத்துக்கு கொதிக்குதாங்க கொதிக்குதுன்னு சுட்டு பாக்கல சூடா இருக்கா பாப்போம் சூடா ஏறல இன்னும் இனி என்ன செய்யற நீ என்ன கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியது சுவையான ஒரு மிளகு தண்ணி குழம்பு ரெடி என்ன சொன்னா அம்மா அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட என்ன சொன்னா இந்த மிளகு தண்ணி குழம்பு அதாவது சல்லல் மீன் மிளகு தண்ணி குழம்பை இலகுவா செய்யறதுக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லுங்க இப்போ உங்களோட முறையில் நீங்கள் இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் செஞ்சீங்க இப்போ புதுசாக இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க அவங்களும் மிளகு தண்ணி குழம்பு செஞ்சு பார்க்கணும் சல்லல் மீன் நண்டினா எப்படி அவங்க இப்போ செய்யணும் ஒரு இலகுவாண்டு இதுக்குள்ள ஒரு குறைந்த நேரங்களில் இப்படி அதை செய்யணும் அந்த மீன் குழம்பு கறி மீனை வேண்டவன் மீனை வேண்டி வட்டி வச்சுட்டு கொச்சிக்காய் மல்லி மிளகு வெள்ளைப்பூடு மஞ்சள் இவையெல்லாம் எடுத்து குத்தி அரைக்கணும் அம்மியில் வச்சு பச்சை அரைக்கிறோம் அரைச்சி அதை வலிச்சு அதுக்கு மேலே உள்ள தேங்காய் பூவை வச்சு அரைச்சி அதையும் வலிச்சு எடுத்து கறியை கூட்டுறேன் கூட்டி உப்பு கொருங்காய் எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கலாம் தண்ணியை ஊற்றி தான் குழைக்கிறேன் கறி கொதிச்சது நல்லா வறண்டு வரக்குள்ள இறக்குறேன் இறக்குனா அதை கிள்ளி தமத்தி தண்டு அள்ளி வச்சு அந்த கூட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்ணே பார்த்தீங்க இப்போ வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்க எங்கள்ட அப்பா அப்படி சொன்னா வேண்டியது அப்போ நீங்கள் உங்களுக்கும் செய்ய ஆசையாக இருக்கும் எங்கள்ட பார்த்தா நீங்களும் வீட்டில் அதாவது நீங்களும் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படி உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அப்பமா சொன்ன மாதிரி இலகுவா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அம்மியில் அரைங்க பிளண்டரில் அரைக்க வேணும் அடுத்து அம்மியில் ஆக்கள் என்ன செய்கிற வீட்டில் நீங்கள் பிளண்டரில் அரைச்சி செஞ்சு பாருங்க இல்லை அம்மி இருக்கிறார்கள் அம்மியில் அரைச்சி செஞ்சு பாருங்க ஆனால் 10 நெருப்பு பார்த்தீங்களா அப்பம்மா அந்த கறியை திறந்து பார்க்காம பாருங்க அப்படிங்கிறது மணக்குதப்பா அந்த ஊரே மணக்குது அப்படி மணக்குது இப்போ அப்படி அள்ளி சாப்பிட வரைக்கும் அடுப்பு 10 இல்லை அடுப்பு ஊதிக்கொண்டிருக்கு அவரை கொண்டாட்டி இப்போ பிடிச்சிருக்கு பத்தி பாருங்க எப்படி குதிக்குதுடா ஹரியது அத்தையில மீன் உடையாம மெல்ல 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 ஆட்டணும் மீன் உடையாம மெல்ல மெல்ல ஆட்டணும் வேண்டாம் மகள்ராவு பார்க்க உள்ள அப்படி சாப்பிடணும்லாம் இருக்கு கருவேப்பிலை போடுறாவு அப்பம்மா தட்டி போட்டு போடுவோம்ல இது மஞ்சள் கூட போடுறதாலுமா மஞ்சள் அதிகம் இது மிளகு தண்ணி கறி புள்ளப்பட்டாக்களுக்கு இப்படி தான் கொடுக்குறேன் கொச்சிக்காய் கொள்ளையா போடுறதில்ல கொச்சிக்காய் 2 போண்டு கொச்சிக்காய் போட்டு மிளகு வெள்ளை பூடு இதுகளை தான் நயமாக வைக்கிறேன் அதெல்லாம் அப்படி மஞ்சள் கலர் வைக்கிறேன் மஞ்சள் மஞ்சள் கூட போடுறதால மஞ்சள் கலர் இருக்கு என்னம்மா கரை முடிஞ்சாம்மா கரை முடிஞ்சு பாருங்க இறக்க போகிறோம் கரையெல்லாம் முடிஞ்சு பாருங்க எப்படி கொதிக்கிறேன் இறக்கி சாப்பிட போகிறோம் கரையெல்லாம் முடிஞ்சு இறக்கி சாப்பிட வத்துதுண்ணே எல்லாம் கரைக்கா வத்துது பாருங்க அப்படி வத்திரிக்கண்டு நீ சாப்பிட்றான் கரைக்கா என்னம்மா நல்லா மணக்குது அப்படியேப்பா அப்படி மூக்கு இழுக்குது சுண்டி பாருங்க
எல்லாம் கணக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சுடு கையில் வச்சுருக்கு பாப்போம் அப்படி டேஸ்டாக இருக்குண்டு. சொல்லி வேலை இல்லை, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. பாப்போம் வாங்க சோத்துல எது சாப்பிடக்குள்ள எப்படி இருக்குன்னு பாப்போம். சமைச்சு முடிஞ்சு நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவோம். மிளகு தண்ணி குழம்பு கறி அப்பமா எங்களுக்கு பரிமாறுறாவோ மிளகு தண்ணி குழம்பு. சரி பார்க்கக்குள்ளேயே சாப்பிடணும் போல இருக்கு எங்களுக்கு. பாப்போம் எப்படி இருக்கு அப்பமாட கறின்னு. சொல்ல வார்த்தையே இல்லை. அப்பா அம்மாவோட சேர்ந்து சாப்பிட போறாங்க அப்பா மாமாவும். மிளகு தண்ணி குழம்பு இப்போ நான் திண்டு இப்போ ஒரு 25 வருஷம் ஆகிக்கும். எங்களோட இருந்து விரும்பிக்க சாப்பிடல எல்லாரும், அதால அவங்க வேற சாப்பிடுவாங்க. கறி கொஞ்சம் கூட வந்து ஆகுவாங்க. கறி டேஸ்டா கறி சொல்லவே இல்லை அம்மா. நல்லா இருக்கு கறி. சமையல்லாம் முடிஞ்சு அப்பமாட சல்லல் மீன் மிளகு தண்ணி குழம்பு நல்லா இருக்கு அப்பமா. மிளகுப்பா சொல்லி வேணும்ல, டேஸ்டா இருந்துக்கு. என்ன சொல்ற அப்படி சோறு அப்படி எல்லாத்தையும் சாப்பிடுது. நாங்க நன்மையை தான் சொல்லுவோம், தீமையை சொல்ல மாட்டோம். நாங்கள் மிளகு தண்ணி கறி ஆக்கி சாப்பிட்ட மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க. கட்டாயம் சமையலுக்கு மண் சட்டியை பயன்படுத்துங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, எங்களோட அப்பமான சமையல் சூப்பராக இருந்துக்கு. நாங்களும் சாப்பிட்டு என்ன சொல்கிறோம், சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டோம். வயிறு உள்ளாயிடுதான். வீடியோவில் அப்பமா சொல்லியிருக்கா இந்த சமையல் எப்படி பண்ணுறேன்னு எல்லாமே சொல்லிக்கா. என்ன அப்பமா எல்லாம் சொல்லிக்கா எப்படி எப்படி ஸ்டெப்பாக சொல்லியிருக்கா அவங்களுக்கு. அப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அவங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சமைச்சு பாருங்கள் எப்படி டேஸ்ட் ஆகிக்கணும்னு சொல்லி போட்டு அப்பமாவை நேச்சு பாருங்கள். அப்பமாவோட சமையல் இது அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிக்கா எங்களோட அப்பமா. சரி, அப்போ உங்களோட வந்து நாங்கள் விடைபெறோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க.